இங்கேருந்து உடனே போனார் துரைமுருகன் சார் டெல்லிக்கு. துரைமுருகன் சார் போய் அங்கே மிகப்பெரிய வக்கீல் சாரை போய் பார்த்தார். ஐயா, என் மகன் கதிரானந்த் சார் மேலே வந்துடும் போல இருக்கு. இன்றைக்கு வர செய்தி 29ஆம் தேதிக்கு முன்பாக கதிரானந்த் கைது செய்யக்கூடும். அடுத்த வாரம் அல்லது அதற்கு அடுத்த வாரத்துக்குள்ளாக துரைமுருகனுடைய சொத்து குவிப்பு வழக்கு, எம்ஏ பன்னீர்செல்வமுடைய சொத்து குவிப்பு வழக்கு, திமுக இன்றைக்கு மிக மிக இக்கட்டான நிலையில் இருக்கு. ஆட்சி தானாகவே விழுந்துடும், இதில் கவர்னர் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் மத்திய அரசு பார்க்குது. இந்த சம்பவம்ல இவன் ஒரே ஒரு ஆள், ஆனால் அவங்க 2 பேராக இருந்திருக்காங்க, ஒரு மாணவனும் மாணவி. திடீர்னு ஒருத்தர் மிரட்டி வீடியோலாம் காட்டி பயந்த சூழ்நிலையாக இருந்தால் கூட அவனை அடித்து போட்டுட்டு அங்கே ப்ரொஃபஸர் இருக்கார், அவரை போய் பாரு, அங்கே போய் நீல வெளியில் ஒரு காரில் சார் இருக்கார், அங்கேருந்து சமிங்கை வர வரைக்கும் நீ நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பாலியல் வன்கொடுமை. போன வருடம் 3rd இயர் படிக்கிற ஒரு பெண்மணி இதுக்குள்ளேயே தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே. அதுக்கு அரியர்ஸ் இருக்குன்னு காரணம் சொன்னாங்க. இது மாதிரி ஏதாவது சம்பவத்தில் அதுக்கு மாட்டியிருந்ததான்னு நமக்கு தெரியாது, முடிச்சுட்டாங்க. இல்லீகலாக ஆக்குபை பண்ணி பிரியாணி கடை தான் நடத்திட்டு வந்தோம். அதை அவர் அங்கேருந்து விளக்கணும்னு இவருடைய எதிரணி திமுக டீம் முயற்சி செஞ்சப்ப இவருக்கு இருக்கிற தொடர்பு அந்த சார் தொடர்பால், இத்தனைக்கும் எதிர்ப்பணியில் துரைமுருகன் சாரை பிடிச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு நெருக்கமான சார் அதை விட பவர்ஃபுல்னு நீக்க முடியல. இவர் இந்த வழக்கில் கைதான உடனே இந்த விஷயம் வெளியில் வந்துடும் சொல்லிட்டு, ஒரு ஞானசேகரன் இல்லாமல் பல ஞானசேகரன்கள் இருக்கலாம், இல்லை பல சார்கள் மாட்டிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த ஞானசேகரனை என்கவுண்டர் போட்டு தள்ளிடலாம் என்று போலீஸ் திட்டமிட்டது தெரிஞ்ச உடனே மாசு தன்னுடைய சார்களை தொடர்பு கொண்டு தடுத்ததாகவும் செய்தி. இதனால தான் இப்போ திரு ஸ்டாலின் அவரை ஒதுக்கி வச்சதாக சொல்லப்படுகிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சட்டப்பேரவையில் தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேறி ஒரு பதிவு போட்டு டேக் பண்ணியிருந்தாரு மோடிக்கும் அமித்ஷாக்கும். ஆளுநர் மாளிகையிலேருந்து போடப்பட்டது. இதுக்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் எதுவும் வரல, இல்லை சிக்னல் ஏதாவது வந்திருக்கா? இல்லை, இது டெல்லியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு தானாகவே விழுந்துரும், ப்ளஸ் நீதிமன்றங்கள் இதை நெருக்கிட்டு இருக்குங்கிறப்ப இவங்களாம் எதுவும் செய்ய வேண்டான்னு பார்க்குறாங்க. இவங்க தமிழகத்தில், அதாவது இன்டர்நேஷ்னல் டெல்லி மீடியா எல்லோரும் போட்ட செய்தி, சட்டசபையில் தேசிய கீதம் பாட மறுத்து அவமதித்ததனால் கவர்னர் வெளியேறினார் போடுறாங்க. தினகரனில் மாத்திரம் தமிழ் தாய் வாழ்த்தை அப்படின்னு போட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியும். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழாக கைட்லைன்ஸ் 2016 18 கொடுத்ததுபடியாக இந்தியாவின் 145 கோடி மக்களின் முதல் குடிமகனான பிரசிடென்ட்டோ, தமிழ் மாநிலத்தின் முதல் குடிமகன் ஆளுநரும் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் ஆரம்பத்திலும் முடிவிலும் செய்யப்படணும். இங்கே மரபுன்னு ஒன்று சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் எப்படி மரபுனால் தொடங்குறப்போ தேசிய கீதம், முடிகிறப்போ வந்தே மாதரம் பாடுவாங்க. ஆனால் பிரசிடென்ட் கலந்துக்கிற முதல் வீடில் மாத்திரம் ஆரம்பத்துலேயும் அவர் போகிறப்பையும் பாடுவாங்க. ஸோ அது அந்த எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க அந்த சட்டத்தின்படி. அது மாதிரி இங்கே செய்யணும். ஆனால் பிரச்சனை அது இல்லைங்க. ஒன்று, இந்த விஷயம் இன்றைக்கி ஏற்கனவே பலமுறை எல்லாரும் பேசியாச்சு. அதில் அவங்க கொடுத்த அறிக்கையில் இருந்த குப்பைகளை அவர் எப்படிங்க படிக்க முடியும்? மத்திய அரசு பணம் கொடுக்கல, சட்டம் ஒழுங்கில் தமிழ்நாடு உச்சத்தில் இருக்குது, இப்படின்லாம் இருக்கிறத அவரால் படிக்க முடியாது. இன்னொன்று, அவர் இருக்கிறப்போ, அதாவது சட்டமன்றத்துக்குள்ளே அவர் வந்துட்டால் ஆளுநர் படிக்க போகிறான்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வேறு எதையுமே அன்றைக்கி செய்யக்கூடாது. இதுதான் மரபு. ஆனால் அவர் இருக்கிறப்பமே அவரை எதிர்த்து வேல்முருகன் ஒரு கூலிபான் கத்துறாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரன் நீட்டை பற்றி ஏதோ கூலிபான், இதெல்லாமே அவரை அவமதிக்கிறதுக்கு செய்கிற செயல். ஸோ தன்னுடைய அடிமைகளாக, கொத்தடிமைகளாக திமுக காங்கிரஸையும் இது வேல்முருகனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிச்சு. இது தனக்கு மரியாதை இல்லைன்னு அவர் போயிட்டார். இன்னொன்று, அவர் படித்தாலும் படிக்காட்டியும் அதை ப்ரெசென்ட் பண்ணியாச்சுன்னாலே டேக்கன் அஸ் ரெட்னு படிக்க முடியும். ஸோ இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதை தாண்டி திமுக பண்ண அரசியல் இருக்குது பாருங்கள். அன்றைக்கி மறுநாள் போராட்டம், நேற்றுக்கு ஹைகோர்ட் கண்டிச்சிருக்கு, கமிஷனர் எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதில் பேசப்பட்ட விஷயங்கள், அதுலேயும் கனிமொழி அம்மையார் பிறந்த நாள்னு போஸ்டர் அண்ணா அறிவாலயம்க்கு எதிர்த்தாப்புல அவங்க 2026 முதலமைச்சராக கோட்டைக்கு நுழையிற மாதிரி போஸ்டர் அடித்தாங்க. ஸோ அது தலைமைக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு ஒன்று கண்டபடி கேவலமாக பேசியிருக்காங்க. இதாவது 2023 இதே விஷயம் நடந்துச்சு. சட்டசபையிலேருந்து இது பாடலன்னு அவர் வெளியில் போனார். இதே மாதிரி போஸ்டரும் அடித்து விட்டாங்க. ஆனால் அதோட நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு திரு கருணாநிதி வழியில் அசிங்கமாக ஆபாசமாக பேசக்கூடியவர் ரொம்ப கேவலமாக கவர்னர் பேசினோன்னா அவரை கட்சியிலேருந்தே டிஸ்மிஸ் பண்ணாங்க.
ஆனால் இந்த முறை சட்டசபை உள்ள கூட அசிங்கமாக பேசியிருக்காங்க. இது எல்லாம் நிச்சயமாக வாட்ச் பண்ணப்படுது. இதை தாண்டி துரைமுருகன் ஐயா இங்கேருந்து உடனே போனார். துரைமுருகன் சார் டெல்லிக்கு. துரைமுருகன் சார் போய் அங்கே மிகப்பெரிய வக்கீல் சாரை போய் பார்த்தார். யார் நம்ம அண்ணா நகர் வழக்கில் சிபிஐக்கு போக வேண்டான்னு போய் இவங்க ஸ்டே வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபான்னு 3 இதில் ஸ்டே வாங்கினாலும் முகுல் ரோத்தகி சாரை போய் பார்த்து, ஐயா என் மகன் கதிரானந்த் சார் மேலே வந்துடும் போல இருக்கு. இன்றைக்கு வர செய்தி, இந்த மாதம் 29ஆம் தேதி, ஜனவரி 29ஆம் தேதி பாராளுமன்றம் கூட இருக்கிறது. அதாவது இது பட்ஜெட் கூட்டத்தொடர் 1ஆம் தேதி தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ 29ஆம் தேதிக்கு முன்பாக கதிரானந்த் கைது செய்யக்கூடும். ஏன்னால் ஆதாரங்கள் கோஆப்ரேட் பண்ணலன்னு ரொம்ப தெளிவாக நேற்றைய தினம் நீங்கள் கோர்ட்டு கவனிச்சிங்களான்னு தெரியல. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே அவங்க சர்வர் ரூமை சீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. காலேஜ் அவருடைய கதிரானந்த் நடத்துகிற கிங்ஸ்டன் கல்லூரியில் இருக்கிற கல்லூரி இதை இது பண்ணிட்டாங்க. அது அந்த கம்ப்யூட்டர் சர்வர் ரூமை திறக்கலைன்னா எக்ஸாமே நடத்த முடியாது அப்படின்னாங்க. இடி சொல்லிடுச்சு, நாங்கள் சர்வர் ரூம்லாம் லாக் பண்ணலைங்க, சர்வர் ரூமை லாக் பண்ணி ரெய்டு பண்ணிவிட்டு அங்கேருந்து 2 ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்கோம். அந்த ஹார்ட் டிஸ்கில் பல விஷயங்கள் இருக்கிறது. இதை தாண்டி கணக்கில் வராத ரூபாய் 2.74 கோடி ரூபாய் கேஷ் பிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்கள் யாரும் கோஆப்ரேட் பண்ணல, கதிரானந்தும் கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டாலே அவர்களை கைது செய்ய முடியும். இன்றைக்கு வரைக்கும் பொன்முடிய இந்த இடி கைது செய்யலை. ஆனால் கோஆப்ரேட் செய்யாத செந்தில் பாலாஜி கைதாகி 400 நாள் இருந்தார்னு தெரியும். ஸோ கதிரானந்த் சார் கைதாகக்கூடும் என பயந்து தான் துரைமுருகன் சார் போனார். 980 கோடி ஃபைன். இடி இந்தியாவிலேயே இடி ஒரு கேஸில் அதிகமாக ஃபைன் போட்டது என்று சொன்னால் நம்ம ஜெகத் ரட்சகன் சாருடைய தான் போட்டாங்க. அதில் அவரை கூட்டிகிட்டு இவரை போய் பார்த்தாரு, முகுல் ரோத்தகி ஐயாவை. அவர் தனக்கு இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள விருப்பமில்லை என்று தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அடுத்த வாரம் அல்லது அதற்கு அடுத்த வாரத்துக்குள்ளாக துரைமுருகனுடைய அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, சொத்து குவிப்பு வழக்கு, திரு எம்ஏ பன்னீர்செல்வமுடைய சொத்து குவிப்பு வழக்கு எல்லாம் இது பைபாஸ் பண்ணி மீண்டும் அந்த வழக்குகள் விசாரணைக்கு வரும். நேற்றைய தினம் ஞானசேகரன் எம்பி, முன்னாள் தமாக எம்பியாக அதிமுகவுக்கு தாவிட்டு இப்போ திமுகவில் இருக்கார். இவருடைய தம்பிதுரையுடைய சம்பந்தி, அதாவது சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. எனவே திமுக இன்றைக்கு மிக மிக இக்கட்டான நிலையில் இருக்குது. ஆட்சி தானாகவே விழுந்துடும், இதில் கவர்னர் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் மத்திய அரசு பார்க்க. அந்த பொள்ளாச்சி விவகாரம் நடக்கும்போது 12 நாளைக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடப்பட்டது. குற்றவாளிகள் அப்புறம் தான் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு பண்ணியிருந்தார். மறுப்பு தெரிவிக்கும் மேல் எடப்பாடி அவர்கள், இல்லை அந்த சம்பவம் நடந்த அப்போவே நாங்கள் எஃப்ஐஆர் போடப்பட்டோம், அன்றைக்கே 3 பேர் கைது செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தையும் நான் கொடுக்குறதா ஒரு சவால் விட்டுருந்தாரு. இன்றைக்கி அதை சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி விவகாரம் நடக்க போகுது சார்? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ பொள்ளாச்சியே எடுக்கிறாங்க? ஒன்று, அதாவது நம்ம அண்ணா பல்கலைக்கழக விஷயம், அதை மடைமாற்றுவதற்கு பாலிடிக்ஸ் செஞ்சது யாருங்க? அதாவது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வது யாரது? விசிகாவின் சிந்தனை செல்வன் கொண்டு வருகிறார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை பேசணும்னு. அதில் அவங்க காங்கிரஸும் கொண்டு வந்தது, அதுக்கு முன்னாடி அதிமுக, பாஜகவும், பாமகவும் கொடுத்துருந்தாங்க. இல்லை, ஒரிஜினலாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிந்தனை செல்வன் இதை கொடுத்தாரு. இன்னொன்று நம்ம திருப்பூரூர் எம்எல்ஏ பாலாஜி அவர் வேங்கிய வயலை பற்றி கொடுத்தாரு. அச்சா, இவங்க 2 பேரும் கொடுத்தாங்க. ஆனால் அதில் கவர்னரை இழுத்தாங்க. கவர்னர் தான் வேந்தர்னு. ஐயா, கவர்னர் தான் வேந்தர். தமிழ்நாட்டில் எந்த வேலை நடந்தாலும் கவர்னர் பெயரால் அரசாங்கம் நடத்துது. அவர் வெறும் கையெழுத்து போடுவார். ஒன்றும் இல்லை, அண்ணாமலையை மேலே கேஸ் போடுறதுக்கு நம்ம சேலத்தில் ஒரு பொறுக்கி இருக்காரு, போத்தீஸ்லேருந்து 8 லட்ச ரூபா செக் வாங்கிட்டு திருப்பி கொடுத்தாரு. அவர் பேர் என்னங்க, சுற்றுச்சூழல் பயங்கரவாதி பியூஷ் மானுஷ். அவர் கொடுத்த வழக்கில் 2 பிரிவுக்கு எதிராக இது பண்ணுறார். அண்ணாமலை மீது விசாரிக்க கவர்னர் அனுமதினாங்க. அப்புறமாக நாங்கள் எதுவும் பண்ணலன்னு ராஜ்பவன் சொன்ன உடனே தமிழக அரசு எந்த அறிக்கையை விட்டாலும் கவர்னர் பேரில் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இதே கண்டோன்மெண்ட் ஏரியாவில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் வாங்கினா கூட அப்போ கூட இப்போ மாண்புமிகு ஜனாதிபதியின் கீழே தான் போடுவாங்க. கண்டோன்மெண்ட்னா நேரடியாக ஜனாதிபதிக்கு. ஸோ இப்போ இன்னொன்று, தமிழக போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நான் இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷமாக அங்கே செக்யூரிட்டி செக்யூரிட்டி இது சிஐஎஸ்எஃப் தான் பார்த்துட்ருக்கு.
இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி அதுக்கு மாதம் தமிழக அரசு பணம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஹைகோர்ட்டே தமிழக போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கு. இப்போ பொள்ளாச்சி விவகாரத்துக்கும் இதையும் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. பொள்ளாச்சியில் சில தனிநபர்கள் அவங்க கட்சிக்கு தொண்டர்களாக இருக்கலாம், கட்சிக்காரனாக இருக்கலாம், அதில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. அதில் எனக்கு சம்பவத்தின் அந்த நேற்றுக்கு சில விஷயங்கள் ஃபைல்ஸை எடுத்து பார்த்ததில் ஒரு பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, 4 பேரில் கொடுக்குறாங்க. அதில் 3 பேரே அடுத்த நாள் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் தலைமறைவாயிட்டு ஆடியோ போடுறான், அதுக்கப்புறமாக கைதாயிட்டாங்க. அடுத்தது போலீஸ் என்ன சொல்லிச்சுன்னால், இதில் வேறு யாரும் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த பெண்மணிகள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், உங்கள் பெயரையோ எதையுமே நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ 9 பேர் 3.5 வருஷமாக ஜெயிலில் தான் இருக்காங்க. அந்த ஆட்சி போய் இந்த ஆட்சி ஜெயிலில் தான் இருக்காங்க. இன்றைக்கு அந்த வழக்கறிஞர்கிட்டையும் நான் விசாரித்ததில் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கு தீர்ப்பும் வரலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ பொள்ளாச்சி இழுக்க வேண்டியது என்ன? ஏன்னா இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 23ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் நடக்குது. அந்த குழந்தை 24ஆம் தேதி காலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி திருப்பி கல்லூரிக்கு வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணதில் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இன்னொரு குழந்தைக்கு இதே கல்லூரியில் 2 நாள் முன்பாக இது மெயின் பில்டிங்க்கு வலது பக்கம் நடந்ததுன்னா அது இடது பக்கம் நடந்திருக்கு. இதெல்லாம் புதர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போலீஸ் புதரில் நடந்துச்சு, அங்கே நடந்துச்சுன்னா இதெல்லாம் புதர்லாம் நடக்கலைங்க, ரொம்ப பக்கத்தில் தான் மெயின் பில்டிங் பக்கத்தில் நடந்திருக்கு. அப்படின்னு நடந்த உடனே அந்த பெண் குழந்தை டிசைட் பண்ணிட்டான், அவன் எங்கிட்ட நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும், அந்த சாருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஒரு சாரோட நிற்குமா, எத்தனை சார்கள் வருவாங்கன்னு தெரியாது. அதனால் இந்த கேம்பஸ்குள்ளே இது நடப்பது கடைசியாக நானாகத்தான் இருக்கட்டும்னு முடிவு செஞ்சுட்டு அவங்க அந்த இது அண்ணா இன்ஜினியரிங்குடைய கமிட்டிக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் என்ன நடந்துச்சு ஏது நினச்சிட்டுன்னு ஒரு அதிகாரிகிட்ட கொடுத்த உடனே அவர் ரொம்ப கேவலமாக பேசியிருக்காரு. அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு இருக்காங்க. ஸ்பாட்டுக்கெல்லாம் வேணாங்க, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடம்னா இல்லை முடியாது வரணும்னு இருக்காங்க. இல்லை கண்டிப்பாக வேண்டான்னு ரிக்வெஸ்ட் பண்ண உடனே அடுத்தது இப்போ வரலாமான்னா இல்லை இன்றைக்கி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வந்தானுன்னு இதை விடையும் இன்னமும் மோசமாக பேசியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தால் யூனிஃபார்ம் இல்லாமல் மஃப்டியில் வாங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வருகின்ற தகவல் படி ஒரு ஆண் போலீஸும் ஒரு பெண் போலீஸும் வந்திருக்காங்க. வந்ததில் சுடலை கார்த்திங்கிறவர் ஆண் போலீஸ் பேருன்றாங்க. அவங்க மஃப்டிலையும் வரல, யூனிஃபார்ம் போட்டுட்டு திருப்பி அங்கேயும் அந்த பெண் போலீஸ் மிக மோசமாக இந்த பெண்ணை திட்டியிருக்காங்க. திட்டி கடைசியில் எஃப்ஐஆர் போடுறப்ப எஃப்ஐஆரில் வித் கன்சென்ட் அந்த பெண்மணி அந்த உடலுறவிற்கு ஒத்துக்கொண்டு பண்ணாலும் போட்டிருக்கு. இதைத்தாங்க நம்ம இதை பார்த்துட்டு தான் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மிக இந்த எஃப்ஐஆரை கொண்டு போய் கோர்ட்ல போச்சுன்னா அந்த குழந்தை பாதிக்கு தண்டனையும் அவனுக்கு விடுதலையும் கிடைக்கும். இப்படி எப்படிங்க எஃப்ஐஆர் போட்டீங்க? அடுத்தது லீக் ஆனது. இன்னொன்று இது ஒரே ஒரு ஞானசேகரன் தான் இருக்கான. திமுக ஞானசேகரன்ங்கிறது வேற விஷயம். திமுக இல்லாமல் பொது நபரோ இல்லை வேற யாரோ இருக்காங்களா? இது ஒரு பெண் தான். இல்லை இந்த சம்பவம்ல இவன் ஒரே ஒரு ஆள். ஆனால் அவங்க 2 பேராக இருந்திருக்காங்க, ஒரு மாணவனும் மாணவி. திடீர்னு ஒருத்தர் மிரட்டி வீடியோலாம் காட்டி பயந்த சூழ்நிலையாக இருந்தால் கூட அவனை அடித்து போட்டுட்டு அங்கே ப்ரொஃபஸர் இருக்கார், அவரை போய் பாரு, அங்கே போய் நீ இல்லை வெளியில் ஒரு காரில் சார் இருக்கார், அங்கேருந்து சமிஞ்சம் வர வரைக்கும் நீ நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக சொல்லப்படுகிறது. இது முடிகிற நேரத்தில் ஒரு ஃபோன் வந்த உடனே சார் நான் நல்லா மிரட்டிட்டு இனிமேல் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்கன்னு ஃபோன் வந்ததுக்கு பதில் சொன்னதாகத்தான் முதலில் வந்த தகவல் சொல்லிச்சு. ஆனால் கமிஷனர் ஃபோன் இல்லை, என்னது ஏரோப்ளேன் மோடில் போட்டாங்கலாம் சொன்னாங்க. இதற்கு கமிஷனர் இதை சொல்கிறதுக்கு எப்படி இவர் வந்தார்? டிஜிபி ரொம்ப சென்சிட்டிவ் கேஸில் பதில் சொல்லலாம். டிஜிபி கிட்ட ரைட்டிங்கில் வாங்காமல் கமிஷனர் எப்படி பேசலாம்? கமிஷனர் சொன்னதும் அமைச்சர் சொன்னதும் முரண்படுகிறது. கமிஷனர் பேரில் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு போய் கமிஷனர் பேரில் நடவடிக்கை தேவையில்லைன்னு போயிருக்காங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. எதுக்குங்க? இதே மணல் கடத்தல் வழக்கில் 5 கலெக்டர் காப்பாற்றுறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் போனீங்க. ஒரு தடவை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு 10 to 20 லட்சம், உச்சநீதிமன்றம் போனால் 20 to 50 லட்சம். எதுக்குங்க இது போகிறீங்க? டிபார்ட்மெண்ட்டில் ரிப்ளை கொடுத்தா சரியான ரிப்ளை கொடுத்தா போயிடும். எதுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் போகிறீங்க? அடுத்தது எஃப்ஐஆர் யார் பதிவு பண்ணாங்க? எப்படிங்க பேர் அட்ரஸ்ஸு அந்த குழந்தை எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த செக்ஷனில் எத்தனை போட்டு ஃபோன் நம்பரோடு வந்திருக்கு.
வீட்டு அட்ரஸோட. இது லீக் ஆச்சு, 14 பேர் டவுன்லோட். இது எல்லாம் திட்டமிட்டே வேறு எந்த மாணவியும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இருக்க இதில் ஏன்னா இன்னொன்று அந்த எப்படி இந்த ஞானசேகரன் அழைக்கப்பட்டார்னு பார்த்தோன்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவங்க வந்து இந்த ஏரியாவில் யார் ஓரளவுக்கு க்ரைம் செய்யக்கூடியவங்கன்னு பார்த்துருக்காங்க. ஒரு 50 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கேருந்து மொபைல் சிக்னல்லேருந்து வெளியில் போன காலை பிடிச்சி ஒரு 10 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த நபர் 4ஆவதாக வந்திருக்கான் ராத்திரி ஒரு 7:30 மணிக்கு. இந்த விசாரணையை ஆரம்பித்து ஒரு 5வது நிமிஷத்துக்குள்ள அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, கோட்டூர்புரத்தின் திமுகவை சேர்ந்த ஒரு வட்ட செயலாளர் ஒரு டீமாக வந்துட்டு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்போ சார்கிட்டையும் சார் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 8ஆவதாக இந்த இவனுடைய ஞானசேகரனுடைய தம்பி வந்து இப்போ இது பண்ணுறப்ப அதுக்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதோ கிடைக்க, ஏதோ ஒரு மாதிரி பின்பக்கத்துலேருந்து எடுத்ததில் ஒரு ஃபோட்டோவில் இவனுடைய ட்ரெஸ் பார்த்து இந்த ட்ரெஸ் என் அண்ணந்து தான் அப்படின்னு சொல்லி அவன் இந்த ட்ரெஸ் அவன் வீட்டில் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் காட்டி மறுநாள் அவன் கைது செய்யப்பட்டிருக்கான். ஸோ இப்போ அந்த சிசிடிவி இவன் உள்ளே வந்தும் வெளியில் போகிறது கூட்டிகிட்டு போனது திமுக தொண்டர்களோடு சேர்ந்து தான் வெளியில் போனாங்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியில் இடுவாங்களா. இப்போ கோயம்புத்தூரில் சம்பவம் மிக கொடுமையானது, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் தனியார் சம்பவம் இது வந்து ஒரு குழந்தை, நான் காலேஜ் படிக்கிறதுக்கு போகிறேங்க, நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் என் குழந்தையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிங்கன்னா வருஷத்துக்கு 15,000 ரூபா கூட ஃபீஸ் வராது. படித்து முடிச்சுட்டு நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா சம்பளத்தில் உங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்குங்க. நான் படிக்கிறதுக்கு போன இடத்துல எவனோ திமுகவை சேர்ந்த ரவுடி வந்து இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி யாரோ சார் இருக்காங்கிறாங்க. இதில் பேராசிரியர் சார் வேறு உடன்பாடுன்றாங்க. இப்போ அந்த அதே மாதிரி நீதிமன்றம் அந்த பேராசிரியர்கள் மேலே எத்தனை பேர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது, உள்ளுக்குள்ளே அவங்க செக்சுவல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா போன வருடம் 3வது 3rd இயர் படிக்கிற ஒரு பெண்மணி இதுக்குள்ளேயே தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே. அதுக்கு அரியர்ஸ் இருக்குன்னு காரணம் சொன்னாங்க. இது மாதிரி ஏதாவது சம்பவத்தில் அதுக்கு மாட்டியிருந்ததான் நமக்கு தெரியாது, முடிச்சுட்டாங்க. எனவே ஒரு பக்கம் இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு யூனிவர்சிட்டியை கேள்வி கேட்டிருக்கு, இன்னொரு பக்கம் போலீஸை கொஸ்டின் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு அருமையான எஸ்ஐடி போட்டாங்க. எஸ்ஐடியில் என்னங்க ஆச்சு, அவன் வீட்டுக்கு போய் கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க்கு, சிடி எல்லாம் எடுத்து 2 பெரிய பெரிய டப்பாவில் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ அதில் அந்த ஹார்ட் டிஸ்க்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் 50க்கும் அதிகமான இது மாதிரி வன்கொடுமை செய்த சிடி இது இருக்குது. பல மாணவிகள். இது தவிர இவன் வீட்டை கொள்ளையடிக்கிறப்ப அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட போவானோ. ஸோ இவன் பேரில் இந்த ஆட்சி வந்த பிறகு பள்ளிக்கரணையில் சில வீடுகளிலையும் ஆழ்வார்பேட்டில் சில வீடுகளிலையும் இப்போ ராத்திரி 7 மணிக்கு மேலே இது மாதிரி கிரைம் செய்கிறது தான் இவன் வேலை. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கின்ற ரகுபதி ஐயா, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா வந்து இந்த ஆட்சி வந்த பிறகு இவன் மீது எந்த வழக்கும் இல்லை அப்படின்றாங்க. இவன் பேரில் ஏற்கனவே 3 குண்டாஸ் இருக்குது. இவனுடைய மனைவி விக்டோரியா என்பவள் அங்கேயே உள்ளுக்குள்ளே ஒரு பேராசிரியருக்கு கான்ட்ராக்சுவல் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இப்போ அந்த பெண்மணி உட்பட இவன் குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பேரில் 2018 பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு தொழிலதிபரை கடத்தி வந்த வழக்கில் எப்படிங்க அந்த மாதிரி ஒரு பெண்மணியை எப்படிங்க ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போடுவீங்க? அவன் நினச்சா உள்ளே வந்துட்டு போவான். இன்னொன்று தள்ளுவண்டி பிரியாணி கடைன்னு சொன்னாங்க. தள்ளுவண்டி பிரியாணி கடையெல்லாம் இல்லைங்க. அவன் வந்து இதில் பிஆர்என் சன்ஸ் நம்ம இப்போ கிண்டியிலேருந்து இதுக்கு அடையார் வழியாக பீச் ரோடுக்கு போகிற சர்தார் பட்டேல் ரோட்டில் பிஆர்என் சன்ஸ் பக்கத்தில் இருந்த கார்பரேஷனுக்கு சொந்தமான இடத்துல இல்லீகலாக ஆக்குபை பண்ணி பிரியாணி கடை நடத்திட்டு வந்தோம். அதை அவர் அங்கேருந்து விலக்கணும்னு இவருடைய எதிரணி திமுக டீம் முயற்சி செஞ்சப்ப இவருக்கு இருக்கிற தொடர்பு அந்த சார் தொடர்பால் இத்தனைக்கும் எதிர்ப்பணியில் துரைமுருகன் சாரை பிடிச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு நெருக்கமான சார் அதை விட பவர்ஃபுல்னு நீக்க முடியல. இவர் இந்த வழக்கில் கைதான உடனே இந்த விஷயம் வெளியில் வந்துடும் சொல்லிட்டு கார்பரேஷன் அடுத்த நாளே அவங்கள விரட்டியிருக்காங்க. இது தினமலரில் இருக்குங்க. சுகாதாரத்துறை அமைச்சரை தொடர்ந்து முதல்வர் வந்து புறக்கணிச்சிட்டே வராரு அப்படின்னு வந்து தகவல்கள் சொல்கிறாங்க இல்லையா, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? சார், அதாவது சென்னை முன்னாள் மேயராக இருந்தவர் திரு மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை ஏரியாவை முக்கியமான செயலாளராக வட சென்னைக்கு எப்படி முன்னாள் ரவுடியும் இன்றைய இந்த அமைச்சராகவும் இருக்கிற சேகர் பாபுன்னா தென் சென்னைன்னு சொன்னாலே மா சுப்பிரமணியம் தான். 2ஆம் தேதி அன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்திருக்குங்க சைதாப்பேட்டில். அப்போ திரு முதலமைச்சர் பேசியிருக்காரு, தென் சென்னை சைதாப்பேட்டை என்றாலே மா சுப்பிரமணியம் தான் அப்படின்னு பேசியிருக்கார். ஆனால் 9ஆம் தேதி அன்னைக்கு இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷல் பரிசு கொடுக்குறாங்களே, என்னங்க சக்கரை கரும்பு அப்புறம் பச்சரிசி. யாருமே சக்கரை போட்டு சக்கரை பொங்கல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த அரசுக்கு மாத்திரம் இது தெரியும். போன வருஷம்லாம் இதுவாவது கொடுத்தாங்கன்னு நாங்கள் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இது வெல்லம் இல்லை, இது கொஞ்சம் முந்திரி
முந்திரி பருப்பு திராட்சை இந்த தடவை அது கூட கொடுக்கல. ஒரு 200 ரூபா பொருள் இதை கொடுக்கறதுக்கு விழா, அந்த விழா செலவு அதோட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விழாவில் அழைக்கிறதுக்காக, அதாவது இது மாதிரி விழாக்கள் இருந்தால் அதிகாலையிலேயே போய் ரிமைண்ட் பண்ணுவாங்களாம் அந்தந்த ஆள். மாசு போய் 9ஆம் தேதி காலையில் ஐயா இன்னைக்கு நம்ம இதில் மீட்டிங் இருக்குது வரணுன்னு, எனக்கு இங்கேருந்து சைதாப்பேட்டை போகிறதுக்கு வழி தெரியும், நீ சட்டசபைக்கு போகணுன்னு அவரை வர வேண்டான்ட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் அந்த விழாவில் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு ஞானசேகரன் இல்லாமல் பல ஞானசேகரன்கள் இருக்கலாம், இல்லை பல சார்கள் மாட்டிக்கொள்ளலான்னு சொல்லிட்டு இந்த ஞானசேகரனை என்கவுண்டர் போட்டு தள்ளிடலாம் என்று போலீஸ் திட்டமிட்டது தெரிஞ்ச உடனே மாசு தன்னுடைய சார்களை தொடர்பு கொண்டு தடுத்ததாகவும் செய்தி. இதனால தான் இப்போ திரு ஸ்டாலின் அவரை ஒதுக்கி வச்சதாக சொல்லப்படுகிறது. இப்போ பொள்ளாச்சியில் பிரச்சனை இருந்தால் மெயின் வழக்கு சிபிஐக்கு போயிருக்கலாம், ஆனால் மீதியெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த அவங்க கந்து வட்டி கூட்டமாக இருந்தால் அதிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் உங்ககிட்ட தான் ஆட்சி இருக்குது, நீங்கள் தான் இப்போ இது பண்ணணும். அதை பற்றி பேச வேண்டிய இதுவே இல்லை. இதை தாண்டி இன்னொரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு எதிராக பாலியல் கொடுமை செஞ்சால் அவங்களுக்கெல்லாம் 7 ஆண்டு தண்டனை. அதெல்லாம் நேற்றுக்கு 3 வழக்கு வந்திருக்குங்க. ஒரு வழக்கு, 2 வழக்கு மனைவியை கொன்ற கணவர்களை போலீஸ் சரியாக நிரூபிக்கவில்லைன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேட்பட்டில் 2018 இது இந்துமதிங்கிற பெண்ணை அவருடைய கணவர் ஜான் என்பவர் நடு ரோட்டில் அந்த அம்மா போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸோடு இவர் போயிட்டு இருக்கிறப்ப கத்தியால் குத்தி இருக்காரு. அந்த கத்தி அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ரத்தக்கரையுள்ள ஜீன்ஸ் பேண்ட்டோட விட்னஸில் இருந்தும் போலீஸ் நிரூபிக்கலன்னு அந்த தீர்ப்பில் தப்பிச்சிட்டார். 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் இன்னொரு கேஸு. அது அயனாவரத்தில் பொண்டாட்டிக்கும் மனைவிக்கும், ஞானாம்பாள்ங்கிற மனைவிக்கும் முகமதுங்கிற கணவருக்கும் சண்டை வந்துட பக்கத்தில் இருந்த ஆட்டுக்கல்லை போட்டு அடித்து கொண்டு இருக்கிறான். அந்த பெண்மணி மிகவும் ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தப்ப அங்கே இருக்கிற டாக்டருக்கும் அவ சாட்சி கொடுத்துருக்கா உயிரோடு இருந்தப்ப. ஆனால் இது எல்லாமே போதாதுன்னு சொல்லி அதுவும் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இப்போ இந்த மாதிரி வழக்கில் போலீஸ் வழக்கை நடத்துவதும் பிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முதலமைச்சருக்கு கீழே இருக்கிற வக்கீல்கள் நடத்துகிற விதத்தில் தான் தண்டனை கிடைக்கும். இது ஒரு வழக்குன்னா அண்ணா நகர் வழக்கை சொல்லவே வேண்டாம். குற்றம் இப்போ நீங்கள் பொள்ளாச்சியை சொன்னீங்க. அந்த அண்ணா நகர் வழக்கு என்பது ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடந்ததுன்னாங்க. 29ஆம் தேதி எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்டது சதீஷ் என்ற ஒரு உள்ளூர் ரவுடின்னாங்க. ஆனால் 13ஆம் தேதி அன்னைக்கு போலீஸ் ஒரு கொடுக்குதுங்க, நாங்கள் அந்த குழந்தையுடைய உறவினரான ஒரு மைனரை கைது செஞ்சிருக்கணும். இதுக்கு நடுவில் ஆடியோ ரிலீஸ் ஆகி அந்த குழந்தையை மிரட்டி ஒரு வாக்குமூலம் வாங்குறாங்க. அந்த வாக்குமூலத்திலேயே 7 நாள் இவன் பண்ணான், அதுக்கு முன்னாடி போன வருஷம் அந்த மாதிரி ஏதோ வாக்குமூலம். அந்த ரிலீஸ் ஆனவுடனே அந்த வாக்குமூலத்தை வெளியிட்ட மாரிதாஸ் மேலேயும் அதோடைய டிரான்ஸ்கிரிப்டை வெளியிட்ட இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செல்வராஜ் மேலேயும் வழக்கு போட்டாங்க. அப்போ தான் கேட்டாங்க, எப்படி அந்த குழந்தைய மிரட்டின அந்த போலீஸ் மேலே கேஸ் போட்டிங்களா அப்படின்னு கேட்ட உடனே தான் அடுத்த நாள் இந்த சதீஷ் கைது பண்ணோம். ஸோ சதீஷை கைது பண்ணுறோம். இப்போ அந்த சதீஷை காப்பாற்றுறதுக்காக தமிழக போலீஸ் சிபிஐ தடுக்கிறதுக்காக போய் 60-70 லட்ச ரூபா போலீஸ்க்கு கொடுத்து இப்போ சிபிஐட்டு எஸ்ஐடி வந்திருக்கு. இப்போ நேற்றைக்கு அந்த வழக்கில் அந்த சதீஷை காப்பாற்றுறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அதிமுக தொண்டர்னு அவர் தான் இந்த சார்னு பண்ணுறாங்க. சார் அவர் கேஸில் ஒருத்த மாட்டிக்கிட்டா தெரிஞ்சவனை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறது. ஆனால் இதில் சம்பவத்தை செஞ்சது ஒரு திமுக அனுதாபின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கட்சிக்காரன் பிரச்சாரம் பண்ணால் இப்போ மீட்டிங்கில் கூட இருந்தால் அவன் வீட்டுக்கு போய் அமைச்சர் போயிருக்காரு. எல்லாமே வந்ததுக்கப்புறம் இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியாது. தமிழக இன்னொன்று ஒரு பெண் குழந்தைங்க இதில் விக்கிரவாண்டியில் இது நடந்துச்சு நமக்கு தெரியும். அதில் அந்த பெண் குழந்தையுடைய பெற்றோர்கள் கேட்டிருக்காங்க, நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும், எங்களுக்கு நம்பிக்கை வரல, நீங்கள் சொல்கிறது அந்த குழந்தை இதில் விழுந்து தான் செத்து போனது அப்படின்னு சொல்கிறத நம்ப முடியலன்னு. காலையில் 11:30 மணிக்கு விழுந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் 2 மணிக்கு தான் இவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை இவங்களை உட்கார வச்சுட்டு நாங்கள் ரெடி பண்ணுறோம், காட்டினா வாங்கிட்டு போய் அடக்கம் பண்ணிவிடுவாங்களான்னு கேட்டிருக்கேன். சரின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30-20 போலீஸ் வெளியில் இன்ஸ்பெக்டர் போய் ஒரு அரை மணி நேரம் கட்டு வெட்டு ஃபிட்டிங்லாம் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ காட்டினாங்கன்னா வேறொரு ஆசிரியர் கொண்டு போய் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் ஒரு 3 செகண்ட் கிட்ட அந்த இதிலேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அந்த ஆசிரியர் குழந்தையை தூக்கிட்டு போனப்புறம் ஒரு காவலாளி போய் அந்த செப்டிக் டேங்கை மூடி இருந்த இதை உடச்சி விடுறாங்க, குழந்தை விழுகிற அளவுக்கு அதில் ஓட்டை இருக்கிற மாதிரி. இதையெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜில் காட்டியிருக்காங்க. ஆனால் 30 போலீஸ் இருக்குன்னு குழந்தை போயிடுச்சு, என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் போய் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்கக்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜையும் தரல, ஒரு பென்ட்ரைவில் போட்டு தரல. ஆனால் அவங்க வக்கீலும் கூட வந்திருக்காங்க. வக்கீல் இவங்க எல்லாரும் அந்த ஃபோனில் எடுத்த அந்த
அந்த ரெக்கார்டை கொடுத்து காமிச்சிட்டு இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. இன்றைக்கி பேப்பர்லேயும் அந்த செய்தி வந்துருச்சு. இது ஏங்க அந்த இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டீச்சர் ஏஞ்சல், அந்த செயின்ட் மேரிஸ் ஹெச்எம், அந்த செயின்ட் மேரிஸ் கரஸ்பாண்டன்ட் 3 பேருக்கும் பெயிலில் வெளியில் விட்டாங்க. இன்ஸ்பெக்டர் எப்படிங்க அந்த வெட்டிங் பண்ண வீடியோவை காட்ட விட்டாரு? அது தவிர இது தண்ணி உள்ளே போய் தான் செத்துருச்சுன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் சொல்லிச்சுன்றாங்க. ஆனால் அந்த குழந்தையை அடித்து ரத்தக்கரை போட இருந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. அது இந்த 3 நாளில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதோடைய ஃபோட்டோவையும் இந்த பெற்றோர்கள் வாங்கியிருக்காங்க. இதையும் மாஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துட்டாங்கன்றாங்க. இங்கே தமிழ்நாட்டில் என்ன சட்டம் ஒழுங்காக இருக்கா? பெண்கள் குழந்தைகளுக்கு இது இருக்கா? சட்டம் போடுறதுல பிரயோஜனம் இல்லைங்க. உங்கள் போலீஸ், நீங்கள் தான் சட்டத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், போலீஸ் உங்கள் கீழே தான் இருக்குது. தயவு செய்து மக்களை காப்பாற்றுங்கள். போன ஆட்சியில் பொள்ளாச்சி நடந்துச்சு, போன ஆட்சியில் இதில் சாத்தான்குளத்தில் நடந்துச்சு, போன ஆட்சியில் தூத்துக்குடி நடந்துச்சுன்னா உங்களை கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதே மாதிரி நடந்துக்கிட்டால் உங்களையும் வெளியேற்றிடுவாங்க. தயவு செய்து முதலமைச்சர் ஐயா வேகமாக செயல்படணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போதைக்கு மிக்க நன்றி சார்.